சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப ஏன் டாக்டர் சார் ஆணவத்தோட அலையிற மனுஷன் அப்பாவி நர்ஸ் முன்னாடி பயந்து நடுங்குறீங்க? நான் பயம் அது இங்க பாரு, நான் எதுக்கு உனக்கு பயப்படணும்? ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூ, அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கேன். பாத்துக்கோங்க கௌதம் சார், தொடர்ந்து அயோக்கியத்தனம் பண்ணீங்க, ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஃபேமிலியே இல்லாம போயிடும். என்ன மறைப்பு? உன்னாலதான் அடியாளுங்க என் வீட்டுக்கு வந்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஸ்ட்ராங்கான ஆதாரம் இல்லாம பஷீர் சார் கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். ஆதாரம் மட்டும் கையில இருந்தது, மவனே உனக்கு ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ். ஆனா தப்பு பண்ணவங்க ரொம்ப நாளைக்கு தப்பிக்க முடியாது மிஸ்டர் கௌதம். என் உயிரே என் குடும்பம் தான். செய்யற தொழில்ல கை வச்சு என் குடும்பத்தை கதற விட்டவங்கள அந்த கடவுளே தடுத்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அடியாளுங்க போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காங்க. மாட்டுவேன். கூடிய சீக்கிரம் உன் ஆணவத்தை நான் அடக்குறேன். ஏய், போனா போதுன்னு அமைதியா இருந்தா ஓவரா எகிரிக்கிட்டு இருக்க. உன் லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? எனக்கு அந்த அடியாளுங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு இந்த கேஸ்ல என்ன கோத்து விட்ட அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? கொன்னுடுவியா? நான் எதுக்கு உன்னை கொல்லணும்? நீ தான் அடிக்கடி சொல்லுவிய கடவுள் ஒருத்தர் இருக்கான்னு, அவன் பாத்துப்பான். அப்பா சாமி, யாரு கடவுளை கூப்பிடணுங்கிற வரமுறையே இல்லாம போயிடுச்சு. பண்றதெல்லாம் பாவம். பதவிய கையில வச்சுக்கிட்டு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைச்ச உன்ன கடவுள் காப்பாத்துவாரா? கயல், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் முன்ன மாதிரிலாம் கிடையாது, என்ன நம்பு. ஆமா கௌதம், முன்னெல்லாம் கோவத்தை அடக்கிக்கிட்டு உனக்கு நடிக்க தெரியாது. ஆனா இப்போ அக்மார்க் நல்லவனா சூப்பரா நடிக்கிற. பேசாம டாக்டர் வேலையை விட்டுட்டு இந்த ஆக்டிங் வேலையை பாரு. ஆனா அங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். உனக்குதான் அது செட் ஆகாதே. ஏய், நீ மட்டும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சது உடம்புல உயிர் இருக்கும். ஆனா நீ டாக்டர்னு சொல்லிக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா வெளியில திரிய முடியாது. அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். என்ன லுக்கு? நானும் கீதாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டு நீ தலை திரைக்க ஓடி வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு என்னமோ அவன்தான் ஏதோ ஒரு டீம் கூட சேர்ந்து என்னை சிக்க வைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கணும்னு தோணுது. நீ ஒட்டு கேட்டதையும் பார்த்தேன். உன் மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னதும் நீ வேர்த்து விறுவிறுத்து தலை தெறிக்க ஓடி வந்ததையும் பார்த்தேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். தப்பு செய்யாதவன் எதுக்கு பயந்து ஓடணும் சொல்லு? அடிச்சா அடங்கி போறவ இல்லடா, அடக்கம் பண்ணிடுவேன். என் வீட்டாளுங்களோட கண்ணீருக்கு நீதான் காரணம்னு ஆதாரம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். உனக்கு ரத்த கண்ணீர் இல்ல, அதை விட மோசமா நான் அனுபவிப்பேன். ராஜா,
இந்த டாக்டருங்கிற பதவியெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். ஆதாரம் என் கையில கிடைக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் மொத்தமா வந்து ஆப்படிக்கிறேன். வரட்டா?